என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 4ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு தசம பாகம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லேவியராகமம் 27ஆம் அதிகாரம். தசம பாகம். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. லேவியராகமம் 27:30. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று தாவீது சங்கீதம் பாடுகிறார். சங்கீதம் 24:1. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் என்று தேவன் சொல்வதாய் ஆசாபும் பாடுகிறார். சங்கீதம் 50:10. இருந்தாலும் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று மனிதரிடம் தேவன் சகலத்தையும் ஒப்படைத்து விட்டார். பூமியில் விளையும் விளைச்சலையும் பலுகி பெருகும் விலங்கினங்களையும் மனிதன் அனுபவிக்கும் போது அனைத்தையும் படைத்து தந்த தேவனை நினைத்து நன்றி சொல்ல நினைக்கிறான். என்ன கொடுக்கலாம் என்று சிந்திக்கும் போது முதலாய் விசுவாசிகளின் தகப்பனான ஆபிரகாம் லோத்துவுக்காக சோதோமை வென்று வருகையில் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த மெல்கிசேதேக்குக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்பதை நினைவு கூறுகிறான். அடுத்து யாக்கோபு பெத்தேலிலே பொருத்தனை பண்ணும்போது, தேவரீர் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவீரானால் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணியதையும் பார்க்கிறோம். அதன் பின் இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று திட்டவட்டமாய் சொல்லப்பட்டது. அன்று முதல் இஸ்ரவேலரும் புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களும் கூட தசம பாகம் செலுத்துவதில் கவனமாகவே இருக்கின்றனர். தசம பாகம் என்னும் 10% என்பது காணிக்கைக்கு ஒரு நியாயமான அளவே. இதை அதிகம் என்றோ குறைவு என்றோ சொல்லிவிட முடியாது. அன்று வேளாண்மை செய்து வந்த மனிதன் விளைச்சலில் 10% கொடுத்தான். இன்று வருமானத்தை பணமாக பெறுவதால் பணத்தில் 10% கொடுக்கும் பழக்கம் இருக்கிறது. ஆனால் தசம பாகம் முழுவதையும் அவரவர் சபை போதகரிடமே கொடுத்துவிட வேண்டும் என்று சிலர் கருதுகின்றனர். இன்னும் சிலர் நற்செய்தி ஊழியம் செய்யும் ஊழியர்களுக்கும் தசம பாகத்திலிருந்து கொடுக்கலாம், ஏழைகளுக்கும் கூட அதிலிருந்து கொடுக்கலாம் என்று கருதுகின்றனர். வேதம் என்ன சொல்கிறது? நாளை பார்ப்போம். காணிக்கை கொடுப்பதில் கணக்கு பார்ப்பது கண்ணியமானதன்று. காணிக்கை கொடுப்பதில் கணக்கு பார்ப்பது கண்ணியமானதன்று. காணிக்கை கொடுப்பதில் கணக்கு உண்டா? அக்கணக்கு கண்ணியமா? 10% என்பதே பிரமாணமா? அதற்கதிகமாய் கொடுத்திடுவோம். காணிக்கை கொடுப்பதில் கணக்கு உண்டா? அக்கணக்கு
கண்ணியமா 10 என்பதே பிரமாணமா அதற்கதிகமாய் கொடுத்திடுவோ அதற்கதிகமாய் கொடுத்திடுவோ. ஜெபம். அப்பா பிதாவே, உம்மிடத்திலே வாங்கி உம்மிடத்திலே கொடுக்கிறோம். முதலில் என்னை முழுவதுமாய் உம்மிடத்தில் கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் இறைவா. ஆமேன்.